ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஆகும்போது எப்படி படிக்கணுங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். ஸோ மெயினாக 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்: இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல். ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் வந்து எப்படி படிக்கணுன்னா, இதில் வந்து ஒரு லெசன் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு லெசனில் உள்ள ஃபுல் ஸ்டோரியும் நீங்கள் தரோவாக ரீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது ஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிய வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது. எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸுக்கும் எக்ஸாமில் வர எல்லா கொஸ்டின் ஆன்சருக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா 10th பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக்லேருந்து டேரெக்டாக கேட்கவே மாட்டாங்க, ஓனாக தான் கேட்பாங்க. அதை ஓனானா நான் எப்படி சொல்ல வரேன்னா, அந்த ஸ்டோரியில் உள்ள அந்த இம்பார்ட்டன்ட் வந்து அந்த ஸ்டோரிக்கு உள்ள லைன்ஸில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லாக தரோவாக ரீட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் வந்து அந்த ஸ்டோரி ஃபுல்லாக தெரிய வரும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், இங்கிலீஷில் வந்து ஈஸியாக உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஆக்சுவலாக சொன்னால் அப்படி பார்த்தா இங்கிலீஷ் வந்து ஈஸியான சப்ஜெக்ட் தான். இங்கிலீஷில் வந்து முக்கால்வாசி லிட்ரேச்சர் பார்ட்டுக்கு தான் நிறைய மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் வந்து அதுதான் நீங்கள் மெயினாக நல்லா படித்து வச்சுருக்கணும். அப்புறம் வந்து தமிழ் நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போது வந்து ஃபஸ்ட் லெசன் எடுத்துக்கலாம், அன்னை மொழி. அந்த லெசனில் வந்து அந்த அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழ் இந்த பாட்டு வந்து ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இது கீழே உள்ள சொற்பொருள் மீனிங்ஸ் இதை வந்து ரீட் பண்ணணும். இதை படித்ததுக்கப்புறம் திருப்பியும் வந்து அந்த பாடலை படிக்கணும். அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழ் அந்த பாடலை படித்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து ஞாபகம் இருக்கும். ஏன்னா அந்த மீனிங்ஸை தெரிஞ்சு நம்ம திருப்பி அந்த பாடலை படிக்கும்போது நமக்கு நல்லாவே வந்து அந்த பாடல் வந்து ஞாபகம் வரும். அப்படி தான் தமிழ். அப்புறம் உரைநடை பகுதி எப்படி படிக்கணும் அப்படின்னா, அதை வந்து வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸை புரிஞ்சு படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பைஹார்ட் பண்ணிக்கணும். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த தமிழ் புக்கில் உள்ள லெசனில் இருக்கிற அந்த புக்குக்குள்ளே இருக்கிற கொஸ்டின்ஸை கேட்டாங்க அப்படின்னா அந்த புக்குக்குள்ளே உள்ள வேர்ட்ஸ் அப்படியே இருக்கணும். அதனால் தமிழில் வந்து புரிஞ்சு படிச்சுட்டு அப்புறம் வந்து பைஹார்ட் பண்ணிக்கணும். அப்படிதான் உரைநடை பகுதி. அப்புறம் வந்து துணைப்பாடம் வந்து அந்த கதையை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அது கதை ஃபுல்லாக தெரியணும். அப்புறம் வந்து கதை மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, அந்த கதை ஃபுல்லாக தெரியணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கதையில் உள்ள ஹெட்டிங்ஸ் ஃபுல்லாக, அதாவது அந்த துணைப்பாடத்தில் உள்ள அந்த ஹெட்டிங்ஸ் எழுதியிருப்பாங்க, அதை வந்து வந்து பைஹார்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கதையை வந்து ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த துணைப்பாடம் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். அதாவது அந்த ஹெட்டிங்ஸ் அந்த துணைப்பாடத்தில் உள்ள அந்த ஹெட்டிங்ஸை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அந்த கதை வந்து அப்படியே வரிசையாக வந்து உங்களுக்கு ஆர்டராகவே ஞாபகம் வரும். கரெக்டாக ஆர்டராகவே ஞாபகம் வரும். அப்படி தான் துணைப்பாடம். அப்புறம் வந்து சோஷியலில் வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது அந்த ஒரு லெசனை எடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட் லெசன் எடுத்துக்கலாம் ஜியாகிரஃபியில் ரிசோர்ஸஸ். ஸோ ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த சாப்டர்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த லெசனை ஃபுல்லாக ரீட் பண்ணணும். இந்த லெசனை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணணும். அப்படி ரீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த லெசனில் எவ்வளோ மெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் மெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் மெயின் டாபிக்ஸ் இருக்குதுன்னு தெரிய வரும். ஸோ சோஷியல் இப்படி தான் பண்ணணும். ஜியாகிரஃபியாக இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இது எல்லாமே இப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது இப்படி தான் பண்ணணும். அப்புறம் நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது இப்போ ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், சிவிக்ஸாக இருக்கட்டும், இந்த 4 சப்ஜெக்ட்டுமே வந்து இதில் உள்ள மெயின் டாபிக்ஸ், மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து படிக்கணும். ரிவைஸ் பண்ணும்போது நம்ம அப்படி தான் பண்ணணும். ரிவைஸ் பண்ணும்போது நம்ம மெயின் டாபிக் எது, மெயின் பாயிண்ட்ஸ் எதெல்லாம், இது மட்டும்தான் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணும்போது படிக்கணும். அப்படி தான் சோஷியல் படிக்கணும். அப்புறம் வந்து சயின்ஸ் வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒரு லைன் விடாமல் படிக்கணும். நான்லாம் 10th படிக்கும்போது நான் வந்து சயின்ஸு ஒரு லைன் விடாமல் தான் படித்தேன்.
ஏன்னா சயின்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஒரு லைன் விடாமல் படித்தா மட்டும்தான் அதில் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அப்படின்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது அதில் உள்ள மெயின் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணால் போதும். ஆனால் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஒரு லைன் விடாமல் படித்தாதான் அது வந்து அப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸு இதெல்லாம்னு தெரிய வரும். அப்படி தான் சயின்ஸ் படிக்கணும். அப்புறம் நீங்கள் சயின்ஸை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது அதில் என்சிஆர்டி மட்டும் ரிவைஸ் பண்ணால் பத்தாது. அது கூட எக்ஸ்ட்ராவாக கைடு, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆல் இன் ஒன் கைடு, ஆஸ்வால் கைடு, இந்த மாதிரி உள்ள கைடுலலாம் பார்த்திங்க எந்த கைடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உள்ள கைடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேஸ்டாக கொடுத்துருப்பாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போது ஆல் இன் ஒன் கைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 73 கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் கூட இருக்கும். அவ்வளவு கொஸ்டின்ஸ் அதில் இருக்கும். அந்த மாதிரி ஆல் இன் ஒன் கைடில் அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேஸ்டாக படிக்கணும். கொஸ்டின் பேஸ்டாக படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து சயின்ஸில் மார்க் கிடைக்கும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், நம்ம வந்து கொஸ்டின் பேஸ்டாக படித்தா தான் மார்க் கிடைக்கும். ஸோ சயின்ஸ் அப்படி தான், கொஸ்டின் பேஸ்டாக படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து மேத்ஸு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் மார்க்கே வராது. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் மேத்ஸில் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இந்த என்சிஆர்டி மேத்ஸ் புக்கில் எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட், எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா சாப்டர் 8 சாப்டர் 12 இந்த 5 சாப்டர்ஸ், அதாவது ட்ரிகனாமெட்ரி, அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிகனாமெட்ரி, சர்க்கிள்ஸ், ஏரியா ரிலேட்டட் சர்க்கிள், அப்புறம் வந்து சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ், இந்த 5 சாப்டர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த 5 சாப்டர்ஸ்லேருந்து தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கூட பார்த்தாலே தெரியும், இந்த 5 சாப்டர்ஸ்லேருந்து தான் முக்கால்வாசி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த 5 சாப்டர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ். ஸோ இந்த 5 சாப்டர்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் சாப்டர் 3 சாப்டர் 4 இந்த 2 சாப்டர்ஸுமே வந்து இதிலிருந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையவே கேட்குறாங்க. அது வந்து ரொம்பவே ட்விஸ்டடாக நிறைய வந்து ட்விஸ்டடானா அதில் வந்து நிறையவே ஓனாவாக கேட்பாங்க. ஸோ அது பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ்லேயும் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்லேயும் வந்து அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் இந்த டாபிக் வந்து இருக்குது. இது வந்து என்சிஆர்டி புக்கில் இல்லை, என்சிஆர்டி புக்கில் இது டிலீட்டட், ஆனால் இது வந்து கைடில் இருக்குது. ஸோ கைடை பார்த்து நீங்கள் இதை படிச்சுக்கணும். அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கூட பார்த்தா தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இது என்சிஆர்டி புக்கில் இல்லை, அதனால் நான் படிக்க மாட்டேன் அப்படி நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. இது வந்து டிலீட்டட் போர்ஷன். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் இது இருந்திருக்கு. அந்த 2024லேயோ 2023லேயோ அந்த இயரில் தான் அவங்க வந்து அதை டிலீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதனால் இந்த அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் இந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட், இது படிக்கணும். ஸோ இப்படி தான். வேறு சாப்டர்ஸ் ரியல் நம்பர்ஸ், பாலினாமியல்ஸ் இதெல்லாம் கூட அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை. இப்போ நான் இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ் மட்டும்தான் படிக்கணும்னு கிடையாது, எல்லா சாப்டர்ஸுமே படிக்கணும். அப்படின்னா தான் மேத்ஸில் வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸை மட்டும் படித்தா போதாது, எல்லா சாப்டர்ஸுமே படிக்கணும். நான் இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. எல்லா சாப்டர்ஸையும் படித்தா தான் நம்ம வந்து மேத்ஸில் வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் எல்லா சாப்டர்ஸுமே படிக்கணும். இப்போ நான் வந்து மேத்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் சொல்லிட்டேன். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் மட்டும்தான் நான் படிப்பேன்னு நினச்சிக்கக்கூடாது. இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸும் படிக்கணும், அது போக மீதியுள்ள எல்லா சாப்டர்ஸும் படிக்கணும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சாப்டர்ஸும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் மேத்ஸில் வந்து ஈஸியாகவே நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மேத்ஸில் என்சிஆர்டியில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே ஈஸி தான். அது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இப்போ சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் புரியாது. அது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அது புரிய ஆரம்பிக்கும்.
ஸோ அப்படி தான் ரியல் நம்பர்ஸ், பாலினாமியல்ஸ் இந்த மாதிரி உள்ள மீதியுள்ள இந்த மாதிரி உள்ள சாப்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இது போதே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இல்லைங்களா. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா சாப்டர்ஸையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மேத்ஸில் வந்து ஈஸியாகவே நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நான் சொன்ன டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.